தீக்குச்சியை பொருத்தும் போது தீப்பெட்டியில் ஒரு தீக்குச்சி தான் இருக்குது, அதான் கடைசி. அதை பொருத்தும் போது எவ்வளவு கவனமாக நீங்கள் பொருத்துவீர்களோ அப்படி இந்த தடவை ஏப்ரல் 19 அவ்வளவு கவனமாக வாக்கை செலுத்தவில்லை. ஆனால் இனமுள்ள மானமுள்ள இனம் அவர்கள் கூட நிற்க வேண்டும். அவர்கள்ட்ட கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கைகள் இருக்கு. அவர்களுடைய காசு கிடையாது, கட்டுக்கட்டாக ஆக சிறந்த கருத்துக்கள் இருக்கிறது. அவர்கள் மாற்றம் என்பதை ஒரு சொல்லாக பார்க்கவில்லை, செயலாக பார்க்கிறார்கள். அதை செயல்படுத்த துடிக்கிறார்கள். அவர்களுக்கு மதிப்புமிக்க நம் வாக்கை கொடுத்து வலிமைப்படுத்தி சொல்லுங்கள். எனக்கு 7 விழுக்காடு ஓட்டு, 32 லட்சம் ஓட்டு, என் ஓட்டு என் தம்பிங்க உழைப்புக்கு ஓட்டு, அப்படி ஒரு கட்சியை சொல்ல சொல்லுங்க பாப்போம். ஒருத்த மூஞ்சியை பாரு தீஞ்சு வச்சு, அரைக்கை முழுக்க எம்படுங்க, கையெல்லாம் கருத்து வெந்து வச்சு. எதுக்கு? உன் மேல இருக்கிற காதல் பேரன்பு உன்னை விட்டுட்டு போக முடியல. நீ எனக்கு என்ன கொடுத்த? இந்த 15 வருஷத்துல என்ன கொடுத்துருக்க? கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு ஏலம் கொடுக்கல. ஆனா இதெல்லாம் கொடுக்குறேன்னு என்னை கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? 15 சீட்டு, 26 நீதான் முதலமைச்சர், 1000 கோடி உங்களுக்கு தனியா ஃபேமிலிக்கு கட்சிக்கு பார்ட்டி ஃபண்டு, தெருக்கோடியோட நான் நின்னுகிறேன், உங்களோட நான் வரேன். தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்கணும், அது புலிக்குடியாக இருக்கணும். ஏன்? இது என் பரம்பரை கொடி. என் பாட்டன் கரிகாலன், என் பாட்டன் அருண்மொழி, என் பாட்டன் அரசேந்திரன் ஏந்தி பிடித்த கொடி, என் இனமான கொடி, தன்மானத்திற்கான கொடி. புலிக்கொடி பறக்க பறக்க தமிழ் கொடி சிறக்கும் சிறக்கும் என்பதாலேயே இந்த கொடியை தூக்கி பிடிக்கிறோம். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு, தலைவனைய பாதுகாப்பு நிலைமை இருந்தா அப்புறம் என்ன நாடுது? சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இப்ப யாருகிட்ட இருந்து உன்னைய பாதுகாக்க? யாருகிட்ட இருந்து? இப்போ மேற்கு வங்கத்துல அம்மா மம்தா சட்டசபைக்கு போகும்போது வண்டி ரிப்பேர் ஆயிடுது. ரோட்ல போயிட்டு தம்பி கூப்பிட்டு, தம்பி என்னை அசம்பிளியில இறக்கி விட்டுருன்னு மோட்டர் பைக்ல லிப்ட் கேட்டு போகுது முதலமைச்சர். போயிட்டாங்க வச்சுக்கீங்க, எல்லாரும் போயிட்டு தான் இருப்பான், இறங்கி பார்க்க மாட்டான். செத்தனை அப்பாவா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம், பார்க்காம போயிட்டு இருப்பான். ஆனால் செத்து ஒருத்தன் விழுந்தான்னா இந்த பிணத்துக்கு முதல் சொந்தக்காரன் நான் தானே நினைக்கிறது போலீஸ்காரன் தான். டாஸ்மாக் ஊழியர்கள் நாங்கள் பணி செய்ய மாட்டோம், சரக்கு ஊத்தி யாருக்கும் கொடுக்க மாட்டோம், சரக்கு எடுத்து விற்க மாட்டோம் என்று கடை விட்டு வெளியேறி வீதிக்கு வந்து போறாங்க. அடுத்த நொடியில் அந்த பிரச்சனை நாங்கள் எடுத்திருப்பார். என் பெற்றோர்களே, நம்மை பெற்றவர்கள் 10 மாதம் தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை அறிவு கருவறையில் சுமப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாமக்கல் நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து சீமான் அண்ணன் அவர்கள் இப்ப உரையாற்ற உள்ளார். இப்ப அந்த இதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா ரெசிடென்சி அங்கதான் இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா அண்ணன் மேல ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க. இப்ப இது அண்ணனோட காரு. இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா சிவா தேட்டர் அருகில் இப்ப உரையாற்ற இருக்கிறார் அவரு. இப்ப அவரோட பேச்சாளர் பாத்தீங்கன்னா அங்க தேட்டர் இப்ப சிவா தேட்டர் கிட்ட அங்க பேசிட்டு இருக்காங்க. இப்பயே மக்கள் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் கிளம்ப போறோம். இவங்க தான் நாடாளுமன்ற நாமக்கல் தொகுதி வேட்பாளர் கனிமொழி. அக்கா வணக்கம். யூடியூபருங்கக்கா, வாழ்த்துக்கள்க்கா, வெற்றி பெற. அதாவது உங்களுக்கு கிடைக்கிற ஓட்டு தான் உண்மையான ஓட்டு என்னை பொறுத்தளவு. பல கட்சிகள் பல மாதிரி செலவு பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. மக்கள் கூட்டம் தானாக செய்கிறது உங்களை பாரு. சீமான் அண்ணனுக்காக கண்டிப்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். நாம் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அண்ணன் அவர்கள் இப்போ இறங்கிட்டு இருக்காரு. சீமான் அண்ணன்கிட்ட வந்து பல கேள்விகள் கேட்கணும், ஒரு சில கேள்வி நினைச்சேன். ஆனால் அங்கே இருக்கவங்க வீடியோவில் கை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. ஏன்னா லேட் ஆயிடுச்சு அங்கே. அண்ணா வணக்கங்கண்ணா. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் காரில் ஏறினாரு, வேகமாக சார்னு சிவா தேட்டர் உலகம் நேராக போயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம், ஏராளமான கூட்டம், கீழ் பயங்கரமாக அடிக்குது. அண்ணனை பார்க்கறதுக்கு, அவரோட பேச்சை கேட்கறதுக்கும் தனி மக்கள் கூட்டம், பலாயிரக்கணக்கான மக்கள் கூட்டம். பாருங்க, பணமே கொடுக்காம இவ்வளோ கூட்டம் வர்றது பெரிய விஷயம். நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களாட்சி என்பது மக்களாலே தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுகிற அமைப்பு. ஆனால் அந்த மாதிரியான அமைப்பு, அந்த மாதிரியான முறை இங்கே இருக்கிறதா? வாக்கு நாம செலுத்துகிறோம், ஆனால் அந்த அதிகாரம் மக்களுக்கானதாக அமைகிறதா என்ற கேள்வி அந்த நீங்க எப்படி செய்யணும்? வெள்ளக்காரன் நீங்க வந்து வியந்து போன நம்முடைய உலகாண்மையை பார்த்து, வேளாண்மையை போற்றாத நாடு நிச்சயம். விவசாயி ஏண்டா கடனாளியானா? அந்த கேள்வி இடமா இல்லையா? ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் கடனாளி ஆயிட்டானா நாடுல அது சுடுகாடுன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது என்று. பசியற்ற நாடாக, வறுமை பிணியற்ற நாடாக வளர்ந்து வருதுன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வறுமையில் வாடுகிறான், வாழ முடியாது சாகிறான், கடனிலே தவிக்கிறான் என்றால் அந்த நாடு
சுடுகாடு என்று சொல்கிறார்கள். மாணவர் கல்வி கடனை, மாணவன் கடனானா கல்வி கடன், அது ஏன் கடன்? கல்வி கொடுப்பது அரசின் கடன். அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு என்ன வச்சது யாரு? அப்ப எதுக்கு அந்த அரசு? அது அரசா தரிசா? அறிவு ஒரு நாட்டின் ஆக சிறந்த செல்வம், அறிவு செல்வம். அந்த செல்வத்தை கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு, கடமை. அதையும் செய்யல. என்னை கடன் வாங்கி படிக்க வைக்கிறதுக்கு ஒரு அரசு தேவையான, அதுக்கு ஓட்டு போட்டு நிறுவனம் கோபம் வெறி வரணும்ல. என்ன வேண்டாம் நடக்குது இந்த நாட்டில்? இந்த அநீதியை எப்படி சகித்துக் கொள்ள முடிகிறது? உங்களால எப்படி சகித்துக் கொள்ள முடிகிறது? இந்த காரணம் ஏன்? காரணம் இந்த பொறுப்பற்ற அதிகாரங்களால் தான் மாணவர்கள் கடன் வாங்கி படிக்க வேண்டியிருக்கு. ஏன்? அரசு பள்ளிக்கூடம் வச்சிருக்கா? வச்சிருக்கு. அரசு கல்லூரி வச்சிருக்கா? வச்சிருக்கு. ஆனால் ஏன் அப்ப அங்க போய் மாணவர்கள் படிக்கிறது இல்லை? அது இலவசமா தருதா? இலவசமா தான் தருது. ஆனா ஏன் அங்க போய் படிக்கிறது இல்லை? தரமா இல்லை, தரமா இல்லை. அரசு மருத்துவமனை வச்சிருக்கா? வச்சிருக்கு, வச்சிருக்கு. பல்லாயிரம் கோடி அதுக்கு நிதிநிலை அறிக்கை, நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதுக்கு ஒதுக்குது, கல்விக்கென்று ஒதுக்குது, பல்லாயிரம் கோடி ஒதுக்குது. ஏன் இந்த அரசு துறை சார்ந்தவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள், முதலமைச்சர் இவர்கள்லாம் காய்ச்சல் வந்தால் அது உடம்பு முடியலன்னா ஏன் அரசு மருத்துவமனையில் போய் வைத்தியம் பார்க்கறது இல்லை? ஏன்னா தரம் இல்லை. அரசை நடத்துறது யாரு? அவர்கள் தான். ஏன் தரமில்லாத நடத்துறாங்க? தரங்கட்டவர்கள்ட்டே 60 ஆண்டுகளா நீங்க ஆட்சியை கொடுத்ததுனால இது தரங்கட்டு போயிட்டு. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துவது எல்லாம் மிகத்தரமாக இருக்கிறது. என் நாட்டில் மட்டும் ஏன் தரங்கட்டு கிடக்கு? தனியார் முதலாளி நடத்துறதா நல்லா இருக்கும்னு நம்ப சொல்லுது நாட்டு மக்களை. அதை நீங்க நம்புறீங்களா? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம், 130 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் முடியாது, ஒரு ஆட்சியால் முடியாது. தனிப்பெரும் முதலாளி அதானி அம்பானியாரால் முடியும் என்று நம்ப சொல்கிறது இந்திய நாடும் அந்த ஆட்சி அதிகாரமும். நீங்களும் நம்புகிறீர்கள். உங்களுக்கு பெட்ரோல் விற்கிறது யாரு? அம்பானி. மின்சாரம் தருவது யாரு? அதானி. ஏன் இதை அரசு உற்பத்தி செய்து தர முடியாதா? தர முடியாதா? கல்வி உங்களுக்கு கொடுக்கிறது யாரு? தனிப்பெரும் முதலாளிகள். சாதாரணமாக ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறவன் 10 ஆண்டுகளில் பல்கலைக்கழக வேந்தர்களாக மாறி மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாற அப்படின்னா என்ன அர்த்தம்? இழப்பில்லாத வருவாய் பெருக்கமா இருக்குது கல்வி. ஏன்னா கல்வி அடிப்படை தேவையா இருக்குது. கட்டாயம் படிக்கணும் போது பிச்சை எடுத்து கடனை வாங்கி சொத்தை வித்து எல்லாத்தையும் வித்தாவது நம்ம பிள்ளையை படிக்க வைக்கணுங்கிற பெரும் தவிப்பு பெற்றவர்கள்ட்ட. மருத்துவம் அம்மாவுக்கு முடியல, எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணும். பிள்ளைக்கு முடியல, எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றணும். பெருஞ்செலவு. தனியார் மருத்துவமனையில் போய் பார்த்தா தான் நல்லா வைத்தியம் செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை. இதை தகர்க்கணும்னு நினைக்கிற உங்க மகன் இதை மாத்தணும்னு நினைக்கிறேன். எப்படி மாத்தாய்ச்சிமா? உலக தரத்துக்கு கல்வியை சரியா, சமமா, தரமா, இலவசமா என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தனியார் பள்ளிகளுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. அந்த நிலை உருவாக்க ஏன் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், முதலமைச்சர் பிள்ளைகள், வாரிசுகள் எல்லாம் அரசு பள்ளி கல்லூரியில படி சட்டம் போடுவாங்க. முதலமைச்சருக்கு முடியல, அமைச்சருக்கு முடியல, அரசு மருத்துவமனை படுத்து வைத்தியம் பாரு முடியாது. பதவி விலை வீட்டுக்கு போகும். ஓமந்தூர் ராமசாமி நம்ம தாத்தா பேர்ல இருக்கிற அரசு மருத்துவமனை எல்லாம் படுத்தாரு. 2 நாள் அவசர அவசரமா தூக்கி காவிரிக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏன்? ஏன்? அவங்க அரசு தான். அரசு மருத்துவமனை தரமா இல்ல, நல்லா பாத்துக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க உயிரெல்லாம் சக்கரை செஞ்சிருக்கு, எங்க உயிர் சாக்கரை சகக்கரை செஞ்சிருக்கா. நாங்க உங்களுக்கு எலி பாம்பு மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் அறுத்து பயிற்சி எடுக்கிற மாதிரி ஏழை உயிரை வச்சு நீங்க பயிற்சி எடுத்துப்பீங்க. இந்த நிலையை தலைகீழா மாற்றுங்கள். உலக தரத்திற்கு மருத்துவத்தை தூக்கி கொண்டு இருக்கிறது. அரசு தனியார் மருத்துவமனைக்கு போனால் காசு பறிப்பான், கொண்டு வருவான். அரசு மருத்துவமனைக்கு போனால் பெற்ற தாய்மாரி அருகில் இருந்து பார்த்துக் கொள்வார்கள். மருத்துவர்கள் கடவுளை போல, செவிலியர்கள் தேவதை போல இருந்து நம்மை பார்த்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை இந்த மண்ணில் நான் உருவாக்கல. நான் பிரபாகரன் மகன் இல்லை. என் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி படையெடுக்க வைப்பேன். என்ன செய்வாய் சீமான்? அரசு பள்ளி கல்லூரியில் படித்த பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம். தமிழ் பயிற்று மொழி, எந்நாட்டு அறிவியல், எந்நாட்டு புவியியல், எந்நாட்டு வேளாண்மை, என்னுடைய வரலாறு. எதுக்கு இங்கிலீஷ்ல படிக்கிற? நீ வேளாண்மை இங்கிலீஷ்ல படிச்சு ஆஸ்திரேலியாவில் போய் கத்திரிக்காய் நட போறியா? அல்ல அமெரிக்காவில் போய் நெல் விவசாயம் பண்ண போறியா? ஏன் உன் விவசாயத்தை எதுக்கு இங்கிலீஷ்ல படிக்கிற? உன் விவசாயத்தை தமிழ்ல படிக்க வேண்டியதுன்னு. உன்னுடைய வரலாறு எதுக்கு இங்கிலீஷ்ல? உன்னுடைய புவியியல் அறிவியல் எதுக்கு இங்கிலீஷ்ல? எதுக்கு? ஆங்கிலத்துல படி. ஆங்கில மொழி தெரியணும், தொடர்பு மொழி படிச்சுக்க. மீதி எல்லாம் தமிழ் பயிற்று மொழி. ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. விரும்பினால் உலகின் எம்மொழியும் கற்போம், எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. மாத்தணும். ஏற்கனவே இந்த கோட்பாட்டை தகர்க்கணும். எப்படி தகர்க்கணும்? ஒவ்வொரு நாளையும் உணவாக்கு, உன்னுடையதாக்கு. இந்த நாளா இன்னைக்கு இது நம்மதாக்கணும்.
இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் ரம்ஜான் பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அருளாசி எல்லா மக்களுக்கும் கிட்டட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் இனிய ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்களை நன்றி சொந்தங்களே. தமிழ் அறிவியலின் பெருமைமிகு அடையாளம் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு கற்பித்தது, நீ ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, உன்னுடையதாக்கு, எவரையும் சம உணர்வுடன் சந்தி. இவன் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பால்வாடற்று சம உணர்வோடு சந்தி. இவன் என்னுடன் பிறந்தவன், சக மானுடன். என்னை போலவே அவனுக்கு எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் உண்டு. என்னை போல சக மானுடன் அந்த உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீயே சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிற. பல ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் பிள்ளை நாங்கள் இப்போது சம்மட்டியாக மாறி ஓங்கி அடிச்சு தகர்கலந்திருக்கிறோம். அதுதான் இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் இருக்கிற மாற்று அரசியல் புரட்சி. எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுவோம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே செல்லும். முச்சந்தில் நின்று நானும் என் தங்கையும் என்று கத்திக்கொண்டிருக்கிறோம். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கொக்கரிப்பார்கள். ஒரு நாள் நாங்கள் அதிகாரத்துக்கு வருவோம், அவர்கள் இது மாதிரி வீதியில் நின்று கத்திக்கொண்டிருக்கிற காலம் உருவாகும். என் உயிரினும் என் தம்பி தங்கைகளை உங்களிடத்தில் அன்பு கேட்கிறேன். ஆசிரியர்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்கள் எதுக்கு போராடுகிறார்கள்? சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆசிரியர் தகுதி எழுதி பணி நியமன தேர்வு எழுதி 40,000 ஆசிரியர் பெருமக்கள், தகுதி வாய்ந்த பெருமக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே பின்பற்றுங்கள் என்று கேட்கிறார்கள். நம்மை பெற்றவர்கள் 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமக்கிறார். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை அறிவு கருவறையில் சுமப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். பெற்ற தாய் தந்தை இருக்கு, எனக்கு இந்த உலகத்தை காட்டினார்கள். இவர்தானடா மகனே உலகம், இவர்தானடா உன் சித்தப்பன், இவர்தானடா உன் மாமா, இவர்தான் உன் தாத்தா, இவர்தான் உன் அத்தை என்று உறவுகளை காட்டினார்கள், உலகை காட்டினார்கள். ஆனால் இந்த உலகத்திற்கு என்னை அடையாளம் காட்டியது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். இவன்தான் சீமான், இவன்தான் பகத்சிங், இவர்தான் அம்பேத்கர் என்று உலகிற்கு நம்மை அடையாளம் காட்டுவார்கள் ஆசிரியர் பெருமக்கள். ஆசிரியர்களை போற்றாத சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வாழுமா? அவர்கள் வீதிக்கு வந்து போராடினால் அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்று பாருங்கள். உலகர் குடிமக்கள் ஒவ்வொரு நாளும் வீதியில் வந்து போராடுகிறார்கள். விலையை உறுதி செய்யும், நாங்கள் விளைவித்த பொருளை கொள்முதல் செய்யும், அந்த கொள்முதல் செய்த ஒன்று சேமிப்பை பாதுகாக்கிற அளவிற்கு நாம் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்ய அரசு பாதுகாக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நம்ப மக்களை தெருவில் போட்டு மேலே ஒரு தார்பாயை போட்டு மூடுகிறார்கள். அது காத்தடித்தவுடன் தார்பாய் பறந்து போகிறது. மழையில் நனைந்து அப்படியே மூட்டையோடு நெல் முளைத்து நிற்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கொடுமையை எப்படி உங்களால் சகித்துக் கொள்ள முடிகிறது? மாவட்ட தலைநகர்களில் சேமிப்பு கிடங்கு கட்ட முடியாதா? ஆனால் டாஸ்மாக் சரக்குகளை அப்படியா சாலையில் போட்டு வைக்கிறீர்கள்? அதை எப்படி பாதுகாக்கிறீர்கள்? குளிரூட்டப்பட்ட ஆலை, கண்காணிப்பு கேமராக்கள், கருவிகள், காவல்துறையை நிறுத்துகிறீர்கள். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கொடுமை! முன்னாடி எல்லாம் குடிப்பவர்கள் சட்டப்படி குற்றவாளிகள். மத இருந்துகிறாயா? வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கிறாங்க. கைது செய்து சிறைப்படுத்திய வழக்கு தொடுத்த காவல்துறை அதிகாரிகளை டாஸ்மாக் சரக்கு அடுக்கி இருக்கிற அந்த கிடங்கை குடோனை பாதுகாக்க நிறுத்துகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட சமூக மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழர்களுடைய அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு போக்குவரத்துறாங்க. அவர்களுடைய பிடித்த பணம், அவர்களுடைய நிலுவைத் தொகை 7,500 கோடி எங்கன்னு எழுங்க. இந்த 2 கட்சி தானே திமுக எங்க எனக்கு இங்க போட்டது. அவங்க காசை எடுத்து 7,500 கோடி எங்க போச்சுன்னு தெரியல. இதை வாழலாம்னு ஒரு 2 இடத்தை வாங்கி கடனை வாங்கி வங்கியில வீடு கட்டிருப்பேன். இந்த பணம் வந்து வங்கி கடனை கட்டிட்டு நிம்மதியா வாழ்ந்து சாகலாம்னு. பணம் வரல, என்ன பண்ணலாம்? இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் பிரச்சனை இருக்குல்ல. அந்த அடுத்தவன் பிரச்சனையை எண்ணி பார்ப்பவன் எவனோ, அடுத்தவன் கண்ணீரை துடைக்க கை நீட்டுவன் எவனோ, அவன் தான் தலைவனா இருக்க முடியும். அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுகிறார் நபிகள் நாயகம். அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது சாப்பிடாதேங்கிறது. அவன் பசியோடு இருக்கும்போது நீ சாப்பிடவரா? அது உணவல்ல, விஷங்கிற. இவன் அடுத்த வீட்டுக்காரங்க அடிச்சு கொள்றதுலே குறியா இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? தொழிலாளர்கள் வீதிக்கு வந்து விட்டார்கள். உலகத்திற்கு உணவளிக்கிற உலக குடிமக்கள் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ பெருமக்கள், உயிர் காக்கும் மருத்துவர்கள். கொரோனா நேரத்தில் ஒவ்வொரு டாக்டரும் உங்களுக்கு கடவுளா தெரிஞ்சது. அவன் உயிரை பத்தி கவலைப்படாம அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துதான். ஒரு தனியார் மருத்துவமனை உங்களை சேர்த்துக்கிட்டதா? யாராவது எனக்கு சான்று ஒரு தனியார் மருத்துவமனை உங்களை சேர்த்ததா? அரசு மருத்துவமனைக்கு தான் சேர்த்தார்கள். நின்று ஊசி போட்டு உங்களுக்கு மருந்து கொடுத்து பாதுகாத்தாங்க அரசு மருத்துவர். அன்னைக்கு அவன் கடவுள்.
செவிலியர்கள் தேவதைகள். ஒவ்வொரு செவிலியரும் அன்னை தெரேசாவோட இருந்து சேவை செய்தார்கள். 10 ஆட்கள். அவசர அவசரமா என் தங்கச்சிகளை சேர்த்த, நம்ம பிள்ளைகளை நர்ஸ் செவிலியரா சேர்த்த. உங்களை இந்த கொரோனா முடிஞ்சவர்கள் பணி நிரந்தரம் சொல்லணும்னு வார்த்தை கொடுத்த, செய்யல, ஏமாத்திட்ட. வீதியில வந்து நின்று செவிலியர்கள் போராடினாங்க. இதெல்லாம் எப்படி தீர்மானம் செய்யறாங்க? எல்லா போராட்டத்திலையும் நான் இருந்தேன், அதனால சொல்றேன். இன்னைக்கு தேவையா தெரிஞ்ச செவிலியர்கள் இன்னைக்கு தேவையில்லாம தெரிகிறார்கள். இவர்களெல்லாம் எதுக்கு? அன்னைக்கு கடவுள்களாக தெரிந்து தெய்வமாக தெரிஞ்ச மருத்துவர்கள் இன்னைக்கு தேவையில்லை, இவர்களெல்லாம் எனக்கு தெரியுது. அவர்கள் வீதிக்கு வந்து போராடினார். எல்லோரும் வீதியில் வந்து போராடுவது, கிறிஸ்தவாதி போராடுகிறார்கள், மீனவ மக்கள் போராடுகிறார்கள், எல்லாருமே போராடுகிற போது அரசு சொல்லுது நல்ல ஆட்சியை கொடுக்கிறோம். இந்த போராட்டங்களை புறந்தெழுகிற நீங்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு நாள் ஊதியவர் விட்டு போராடினால் உடனே கவனம் செலுத்தி அக்கறை எடுத்ததை நிறைவேற்றுவீர்களா மாற்றுகளா? நான் கேட்கறது மட்டும் கொஞ்சம். டாஸ்மாக் ஊழியர்கள் நாங்கள் பணி செய்ய மாட்டோம், சரக்கு ஊத்தி யாருக்கும் கொடுக்க மாட்டோம், சரக்கு எடுத்து விற்க மாட்டோம் என்று கடை விட்டு வெளியேறி வீதிக்கு வந்து போராடினால் அடுத்த நொடியில் அந்த பிரச்சனை என்னங்க எடுத்திருப்பார். ராணுவ வீரர் இருக்காங்கல்ல, ராணுவ வீரர், அவனுக்கு 2 மாசம் விடுமுறை இருக்கு. நீதிபதி இருக்காங்கல்ல, நீதிபதி, ஏப்ரல் மே இந்த 2 மாசம் நீதிமன்ற விடுமுறை இருக்கு. எல்லாருக்கும் விடுமுறை இருக்கு. ஒரு போலீஸ்காரனுக்கு விடுமுறை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல. ரம்ஜானுக்கு நிற்பான், தேர்தல் இருந்தாலும் நிற்பான், திருவிழானாலும் நிற்பான், உன் வீட்டு கல்யாணத்துக்கு வருவான், கருமதிக்கு வருவான். சாலையில விபத்துல செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, எல்லாரும் போயிட்டு தான் இருப்பான், இறங்கி பார்க்க மாட்டான். செத்தனை அப்பாவா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம், பார்க்காம போயிட்டு இருப்பான். ஆனால் செத்து ஒருத்தன் விழுந்தான்னா இந்த பணத்துக்கு முதல் சொந்தக்காரன் நான் தானே நினைக்கிறது போலீஸ்காரன் தான். இந்த டிப்ஸ் தான், அன்பளிக்கும் தான், போலீஸ்காரன் கொடுக்கறத லஞ்சம் தான். உனக்கு ஒரு நோய், ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறேன்? அந்த சம்பளத்தை வச்சு எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறேன்? மிக குறைந்த சம்பளத்திற்கு அதிக சேவை செய்யற ஒரு துறை இருக்கின்றால் அது போலீஸ் தான். இப்ப என்ன செய்யலாம் சீமான்? போலீஸுக்கு வார ஒரு முறை விடுமுறைடா. நாம் தமிழர் ஆட்சி வந்தா வார ஒரு முறை விடுமுறை. எப்படி விடுமுறை? சுழற்சி முறையில. இந்த வாரம் ஒரு தம்பி சனிக்கிழமை விடுமுறை எடுத்துக்காருன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை. 6 மாசத்துக்கு ஒரு குடும்பத்தோட சுற்றுலா. எங்க போற? சிங்கப்பூரா போ, மலேசியா போ, இல்ல ஊட்டியா, கொடைக்கானல் குடும்பத்தோட போ, அரசு செலவு போயிட்டு வா. மன அழுத்தத்தை குறைக்கிறது. 8 மணி நேரம் தான் ஆண் காவலருக்கு பணி, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் தான். அதுவும் வந்து கற்ப காலமா போர்க்காலமா 1 வருஷம் வீட்டுல இரு, உனக்கு சம்பளம் நோ பிடித்த 1 வருஷம் சம்பளம் வீட்டுல. குழந்தை எங்க வருது? அரசு மருத்துவமனைக்கு போ. ஏன்? அதான் ஆக சிறந்த மருத்துவத்தை தர அரசு தயாராயிடுச்சு. உலக தரத்துக்கு மருத்துவம் இருக்கு, நீ அங்கே போய் படுத்துக்க தங்கச்சி, உனக்கு எல்லாம் தரும். மாத்து. காவலர்கள் எண்ணிக்கை 10 கூடுதலா எடு. கல்வி மருத்துவத்தை தரமா கொடு. அவனுக்கு 10,000க்கு மேல செலவு காசு தேவைப்படாது. ஏன்? பிள்ளை எத்தனை பிள்ளை பத்தாலும் அரசு படிக்க வைக்குது. என்ன சட்டம் போடுது? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள், பெற்றுக் கொடுங்கள் எங்களிடம், கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். சட்டம். ஏன் என் பிள்ளைக்கு அறிவு வளர்க்கிறேன்? ஏன் நாடு, என் மக்கள், தமிழ்நாட்டு பிள்ளைகள் அறிவிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று உலகம் கொண்டாடணும். யுனெஸ்கோ நிறுவனம் சொல்கிறது, முன்பு அறிவிலே சிறந்தவர்களாக யூதர்கள் இருந்தார்கள், இன்று அவர்களை முன்னிக் கொண்டு தமிழர்கள் போகிறார்கள் என்று. அதை நிலைநிறுத்தி வைப்பேன். உலகையை என்னை பார்த்து பயப்படுது, எனக்கு ஒரு தனி நாடு வரக்கூடாது. ஏன் பயப்படுது? தமிழனோட அறிவியல் தொழில்நுட்பம் உழைப்புல எவனும் போட்டிவிட முடியாது. உலக வல்லாதிக்க நாடுகளில் எல்லா துறைகளிலும் ஆக சிறந்த மேதைகள் தேடிப்பார் தமிழன். அமெரிக்காவில் ஆக சிறந்த மருத்துவம், சிங்கப்பூர்ல சிறந்த மருத்துவம். இன்னைக்கு சிங்கப்பூரின் அதிபர் யார்? தமிழன். நீ தண்ணின பெருமை தெரியாம தாழ்ந்து விழுந்து போன மாத்திரம் பேர் பிரிவென்டிவ் ஃபோர்ஸ் எடுப்பேன். குற்றம் நடந்த பிறகு பிடிச்சு செயல்படுத்துகிற தண்டிக்கிற காவல்துறை தானே நீங்க பார்த்திருக்க. குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுக்கிற காவல்படை உருவாக்குறேன். பிரிவென்டிவ் ஃபோர்ஸ் எப்படி உருவாக்குவாய் சீமான்? இப்ப ஒரு போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா போலீஸும் தெரியும், முடி வெட்டு உடல் எல்லாம். ஏன் போலீஸ்? நான் எடுக்கிற போலீஸ் உனக்கு தெரியாது. எப்படி பண்ண? குள்ளமா இருப்பார், ஒல்லியா இருப்பார், பாவம் மேல தாடி வச்சுட்டு இருப்பார். அவர் போலீஸ் உனக்கு தெரியாது. இந்த கூட்டத்துல 10 பேர் இருப்பார். ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை சீண்டின்னு வச்சுங்க, கையை பிடிச்சி கொஞ்சம் வாங்க ப்ளீஸ் கம், எங்க வீட்டுக்கு வாங்க, யாரு நீ வாயா, அங்க நிக்கும் ஜீப் ஏத்தி விடாம அடி. அப்பதான் நீ போலீஸா? ஆமா போலீஸ். நீ நினைச்சிட்டு இருப்பா, கேட்டா அங்க 2 பேருக்கு வந்திருப்பான், சந்தையா அங்க 10 பேர். எந்த இடத்துலயும் நீ சட்டம் செய்ய முடியாது. எவன் போலீஸ் எவன் பொதுமக்கள் உன்னால கண்டுபிடிக்க முடியாது, கொண்டே வருவான். அப்ப என்ன பண்ண? குற்றம் செய்ய நீ பயப்படுவ. உன் வீட்டுல வாட்ச்மேன் போடுற எதுக்கு? திருடன் வரும்போது வந்து திருடிட்டு போகும்போது திறத்து பிடிக்கவா? இல்ல, வருவதற்கு முன்பே தடுக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட அரசை நீ நிறுவிருக்கியா? பிஜேபி வந்துடும். சீமானுக்கு போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும். சொல்றதுக்கு நீ எதுக்கு இருக்கு? செத்து போ, விஷம் குடி செத்து போ.
எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன். அதே பிஜேபி வரும் முட்டாப்பல. என் வீட்டுல சுத்த போட்டா உமா வீட்டுல லைட் தெரியும் பைத்தியக்காரா. எனக்கு போட்டா நான் தாண்டா ஜெயிப்பேன். இந்த திமுக ஒரு கோஷ்டி சீமானுக்கு போட்டாதே பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டாதே பிஜேபி வந்துடும், எங்களுக்கு போட்டா மொத்தமா வந்துடும். இப்ப வந்துருச்சுங்க, வந்துருச்சு வந்துருச்சு. எப்படி இந்த ஆண்பாவம் படத்துல பெட்டி வருது, பெட்டி வருது, பெட்டி வருது, பெட்டி வந்துருச்சு, அந்த கதை தான். அவங்க பேசுறது பாருங்களேன், பாரு பிஜேபியை கால் உண்ட விட மாட்டோம். ஏன் கால் உண்ற? அவங்க கால் உண்ட மாட்டாங்க. நீ தான் தோல்ல தூக்கிட்டு வரிய அவைக்காக இது கொண்டு. இப்ப வளர்ந்துருச்சுங்க. வளர்த்தது யாரு? இவங்க ஒரு ஐயனாரா, ஒரு கற்பனை சாமியா, ஒரு சுடல மாடனா எல்லையில நின்று என்னைய தாண்டி தாண்டா ஊருக்கு ஆபத்து, என்னைய தாண்டி தாண்டா எவனை வரணும், அது இந்திய கட்சி காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ எவனோ இருந்தாலும் என்னைய தாண்டி தான் நுழையணும் என்று வீர மகனா நின்று சொல்றதுக்கு இந்த கட்சியில முடியுதா? பிஜேபி வந்துடும் குடுகுடு படைக்கிறதுக்கு நீ வாழ விட மாட்டேன் என்று சொல்ற வீரனா சொல். அப்படி சொல்ல முடியலையே. காவல்துறையை போற்றும் போதுதான் பல காவலர்கள் தற்கொலை செய்து கொண்டு இறக்கிறார்கள் என்றால், என்னுடைய உறவினர் விஜயகுமார் மிகப்பெரிய அதிகாரி கோவையிலே தற்கொலை செய்து கொண்டார், சுட்டுக் கொண்டார். பணி அழுத்தம், சுமை. இந்த நிலைக்கு ஒரு காவலரை, இவ்வளவு ஐபிஎஸ் படித்தவர், பெரிய அறிஞர், தற்கொலை பண்ணி இறந்து போனாருங்க. மனசெல்லாம் வலி, பல நாட்கள் உறக்கம் வரல அவரை நினைச்சு. இந்த நிலையை விடலாமா? நீங்க பாருங்க, இப்ப நான் யாரு, நான் பாட்டு பேசிட்டு போயிருவில்ல, எனக்கு காவலுக்கு பாருங்க வெயில் நிக்கிறத, இதை ஒழிப்புங்கிற. நான் பாகிஸ்தான்ல நின்று பேசிட்டு இருக்கிறேன், இல்ல பங்களாதேஷ்லயா, என் சொந்த மக்கள்கிட்ட நின்று அண்ணன் தம்பி நின்று பேசிட்டு இருக்கிறேன். இந்த முதலமைச்சர், கேரளாவில் முதலமைச்சர், நீங்க கேரளா 1/2 கிலோமீட்டருக்கு போய் பாரு, முதலமைச்சர் போகும்போது இப்படித்தான் பண்றாங்களா? 30 வண்டி அப்படியே எலிப்படை, பூனைப்படை, கருப்பு படை, அப்படி துப்பாக்கி வச்சுக்கிட்டு சாதாரணமா ஒரு அம்பாசில சரசரன்னு போயிட்டு இருப்பேன். சரி, நான் நினைப்பாரு, நான் புருஷன் நினைக்கிறியா? போய் பாரு. மேற்கு வங்கத்துக்கு போ, நான் புருஷன் நினைக்கிறியா? போய் பாரு. மேற்கு வங்கத்துக்கு போ, மேற்கு வங்கத்துல அம்மா மம்தா சட்டசபைக்கு போகும்போது வண்டி ரிப்பேர் ஆயிடுது. ரோட்ல போயிட்டு தம்பி கூப்பிட்டு, தம்பி என்னை அசம்பிளியில இறக்கி விட்டுருன்னு மோட்டர் பைக்ல லிப்ட் கேட்டு போகுது முதலமைச்சர். ஊர்ல அப்படியா? ஐயா ஸ்டாலின் கிளம்புறான்னு வச்சுக்கிறீங்க, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போக்குவரத்தை நிறுத்தி ஒங்கி ஒரு 100 வண்டி போகும். அவ்வளவு பையர்கள் அப்படி இருக்கு இந்த பதவிக்கு வேற எதுக்கு வேற? சரி, அவராது முதலமைச்சர், தம்பி அண்ணாமலை என்ன அமைச்சர், அவருக்கு முதலமைச்சரோட அதிக பாதுகாப்பு. நாட்டு தலைவன் தாண்டா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு, தலைவனைய பாதுகாப்பு நிலைமை இருந்தா அப்புறம் என்ன நாடுது? சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இப்ப யாருகிட்ட இருந்து உன்னை பாதுகாக்க? யாருகிட்ட இருந்து? நீ எனக்கு என் தங்கச்சி கனிமணிக்கும் போடுங்கன்னு சொல்ல, இவங்களுக்கு போட்டாத 50-60 வருஷமா போட்டு நீ பெத்த பிள்ளைகளை ரோட்ல போட்டதுதான் மிச்சம். இந்த மூஞ்சிய பாரு, தீஞ்சு போச்சு. அரைக்கை முழுக்க எம்படுவேன், கையெல்லாம் கருத்து வெந்து போச்சு. எதுக்கு? உன் மேல இருக்கிற காதல், பேரன்பு, உன்னை விட்டுட்டு போக முடியல. நீ எனக்கு என்ன கொடுத்த? இந்த 15 வருஷத்துல என்ன கொடுத்துருக்க? கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு ஏழவும் கொடுக்கல. ஆனா இதெல்லாம் கொடுக்குறேன்னு என்னை கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? 15 சீட்டு, 26 வண்டி தான் முதலமைச்சர், 1000 கோடி உங்களுக்கு தனியா ஃபேமிலிக்கு, கட்சிக்கு, பார்ட்டி ஃபண்டு. தெருக்கோடியோட நான் நின்னுகிறேன், உங்களோட நான் வரமாட்டேன். நான் என் ஆத்தாளப்பனுக்கு வேலை செய்ய வந்தேன்னு நினைக்கிறேன். நீ எனக்கும் பின்னாடி வர்ற என் சந்ததிக்கு, என் தம்பிங்க, என் பிள்ளைகளுக்கு அவன் ஒருத்த நின்னாயா உண்மையாவா நின்று கத்திட்டு செத்தாயானாவது ஒரு வரலாறு வரும்ல. என் தலைவன் எனக்கு சொன்னது, என் தலைவன் சொன்னதை என் மக்களுக்கு சொல்ல விரும்புறேன். நமக்கென்று இந்த வழி வார்த்தை பாரு, நமக்கென்று வரலாறு இல்லப்பா. என்னை அப்படிதான் பேசுவாங்க, போட விடான்னு பேச மாட்டாங்க. நமக்கென்று வரலாறு இல்லப்பா, நம்ம இனத்திற்கென்று இல்ல, நமக்கு இலக்கிய சான்றுதான். பாண்டிய நெடுஞ்செழியன் நம் பாட்டன் மதுரை ஆண்டான்னு நமக்கு வரலாற்று குறிப்பு இல்ல, இலக்கிய சான்று. சிலப்பதிகாரம் படித்துக் கொண்டு போகும்போது கண்ணகி பெருமாட்டி பாண்டியன் அவையிலே, மன்னர் அவையிலே வந்து அவள் கால் சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டி நிரூபித்தாள் அப்படிங்கிற அந்த இலக்கிய சான்று பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டுகானா. அப்படி சேரன் செங்குட்டுவன் இமயத்தில் கல்லெடுத்து வந்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டினான். இலக்கிய சான்று. இமயத்திலே கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இலக்கிய சான்று. வரலாறு இல்லை எங்களுக்கு. வரலாறு என்ன வரலாறு? தஞ்சாவூருக்கு ஒரு பெரிய கோயிலை பார்த்தோன்னே ராஜராஜ சோழன் நம்மளை ஆண்டுக்கேன், நம்ம பார்த்தேன். கல்லணை பார்த்தோன்னே கரிகால் சோழன் இருந்துக்கேன். இவ்வளவுதான் சான்று.
வரலாறு நமக்கு என்ன இல்லை. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள். அதை என்ன சொல்ல, வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்காது. நானே வரலாறு வாழ்ந்துட்டு போகும்போது எனக்கு பின்னாடி ஒன்றாவது எழுதுமே ஒழிய நானே எழுதிட்டு இருக்க நேரம் இருக்காது. அதனால வரலாற்றை படைத்த ஒரு இனம் வரலாற்றை பதிவு செய்ய தவறிட்டது. அதை சொல்லிட்டு எங்க அண்ணன் என்ன சொல்றாரு, நமக்கு ஒரு வரலாறு இல்லை, ஆனால் தமிழ் இனம் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது அப்படிங்கிற வரலாறாவது நமக்கு இனி வரும்லப்பா. இப்ப எனக்கு எப்படி வரும், எனக்கு எப்படி வரும்? என் இன முன்னோர்கள் மாப்போசி, சீபாதித்தனார், எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ், எங்க அண்ணன் திருமாவளவன், எங்க அண்ணன் வைகோ, ஐயா விஜயகாந்த், இவங்க எல்லாம் வந்து முன்னேற்றியர்கள் வந்து வந்து இந்த திராவிட திருட்டு கூட்டத்தில் கலைந்தது போல எங்க அண்ணன் சீமான் கரையில தனிச்சு நின்று கடைசி வரை தோற்றாலும் 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 உறுதியாக நின்று போராடி செத்தார் என்ற வரலாற்று பதிவு வரும். நின்னாயா, தனிச்சு நின்னாயா, ஒத்த ஓட்டுனாலும் அவனுக்கு அவன் கொள்கைக்கு அவன் தம்பி தங்கச்சி உழைப்பு கிடைச்ச ஓட்டு. ஒரு கட்சியை சொல்ல சொல்லு, ஒரு கட்சியை சொல்ல சொல்லு. எனக்கு 7 விழுக்காடு ஓட்டு, 32 லட்சம் ஓட்டு, என் ஓட்டு என் தம்பி தங்கி உழைப்புக்கு ஓட்டு, அப்படி ஒரு கட்சியை சொல்ல சொல்லு. சொல்ல சொல்லு பார்ப்போம். ஒருத்தனுக்கு சொல்ல முடியாது. கூட்டத்தில் நின்று கும்மி அடிப்பான். நான் புலி, நான் வேட்டைக்கு போகும்போது 10 நாய் நிறைய கூட்டிட்டு போனா நல்லா இருக்காது. நான் தனியாக நம்பி வேட்டையாடணும். எனக்கு சாப்பாட்டெல்லாம் கூட்டு பொரியலாம் சண்டை தனிச்சு தான். அது இது வந்து இப்போ 3 கூட்டணியா 30 கூட்டணியோட வச்சுக்க, ஒத்தாள் தனியா தான் நிற்பேன். ஏன் தனியா நிக்கிற? இந்த கூட்டம் என்னோட நிக்குதுங்கிற திமிர்ல நிக்கிற நம்பிக்கை. மேம்படுத்தணும். காவல்துறைக்கு வாகனங்கள் தரமா கொடுக்கணும். வந்தவன உங்க பிள்ளை இந்த காக்கியை கட்டி வச்சுட்டு வேற சீரோட மாத்துவேன். காக்கினா அலர்ஜி இருக்குல்ல, தூக்கிடுவேன். காவல்துறையில நீ பாரு, காவலர்கள் காவல்துறைக்கு நீ காவல் நிலையம் போது படிச்சுட்டு இருக்கிற நிலைமை உருவாக்கிடுவீங்க. குற்றத்தை குறைச்சது 3 பாதி குற்றம் குறைஞ்சிடும். வறுமை ஏழ்மை பசியை போக்கிட்டு தாலி இருக்கிறது, கருத்து இருக்கிறது, காதல் இருக்கிறதெல்லாம் ஒழிஞ்சிடும். வரைய பசியை போக்க என்ன பண்ணுவாச்சு, நானே விவசாயம் பார்ப்பேன். கவர்மெண்ட் விவசாயம் சிரிக்காது, எல்லாம் சிரிக்க விவசாயம் பார்க்க சொல்றாரு. படிச்சவன எல்லாம் போய் விவசாயம் பாருங்க. படிச்சவனா எதுக்கு சாப்பிடுற, பட்டினா கடை படிச்சவனுக்கு பசிக்குது இல்ல. அப்புறம் சம்பளம் 2 லட்சம் என்னதை மாற்ற தம்பி செய்வ, நல்லா பசியாம சாப்பிடுவோம். பசியாம சாப்பிடுவேன். சாப்பாடு அரிசி பருப்புலாம் எங்க இருந்து வரும்? எங்க ஆத்தால போய் விவசாயம் பண்ணி கொடுத்தாதான் வரும். தம்பி செல்வம் எத்தனை ஜீயம் வச்சு பேசலாம், கஞ்சி நான் தான் ஊத்தணும். வெளியில என்ன வேலை, சாப்பிட்டு வேற வேலை, சாப்பிட்டு போய் தானே வேலை செய்யணும். சாப்பாடு யாரு தெரியுமா? எங்க அப்பன் தான், எங்க ஆத்தா தான். வேளாண்மையை போற்றாத சமூகம் பிச்சை எடுக்கும். என்னை வந்து பாரு, 5 ஆண்டுகள் உலகம் என்னை திரும்பி பார்க்கும் பாரு. இந்திய நாடு முழுமைக்கும் இப்படி ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு மகன் எல்லாம் என்னை பின்பற்ற வைக்கிறனால வேளாண்மையை நானே செய்வேன். ஆடு மாடை நானே வளர்ப்பேன். பால் 9 லட்சம் கோடி சந்தை. ஆந்திராவில இருந்து வந்து எனக்கு பால். அவன்கிட்ட கேட்பேன், உனக்கு எவ்வளவு வேணும்னு. நான் வளர்ப்பேன் மாடு, நான் வளர்ப்பேன். நீத்தேன் என் மாட்டுச்சாணி, ஆட்டு புழுக்க, மக்கிய இலைதலை கழுவு, குப்பையிலிருந்து பயோகேஸ் எரிகாற்று எடுப்பேன். சிலிண்டர் நான் எடுப்பேன். என் பூமி தாயை தொட விட மாட்டேன். மலை மணல் நீதான கிரசர் ஓட்டணுமே, நீதான கல்பரி தூக்கி வச்சு பச்சை மட்டைக்கிட்ட வெளுத்து மொத்த பணத்தையும் பறிப்பேன். நீதானடா என் மலை வித்தவன், மண்ணலி வித்தா யோக்கிய பையாரா, எல்லா லிஸ்ட்ல இருக்கேன். இப்ப அதிகாரம் எல்லாம் மீதியா இருக்கேன். வந்தேன், கொன்னுட்டேன். மணலை வித்து திங்கிறவனை நீ தலைவன் நினைச்சிட்டு இருக்க. திருட்டு பயில போய் அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்க எல்லா பயிலையும். இந்த எம்சாண்டை பத்தி தம்பி அண்ணாமலை இருக்கல, இந்த மலையை நொறுக்கி மணலாக்குறாங்களே, அதை பத்தி வாட்டிஸ் ஒரு ஒப்பீனியன், வாட்டப்பட்டு ஒரு ஒப்பீனியன் கேளு. காலையில் தண்ணி தர மாட்டேங்கிறானே கனடா. அதுல உங்க கருத்து என்ன? இந்த காங்கிரஸ்காரங்க ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற ஓடி வாருங்கள். முதல்ல வாங்க, எங்களை காப்பாத்துங்க, வாங்க நீங்க இந்தியா காப்பாற்றப்படாது. ஏன் எல்லா உரிமையையும் இந்திய அரசு பறித்து கொண்டு போனது, அதுக்காக காப்பாற்றப்படாது. எது காப்பாற்றப்பட அப்படி தெரியுமில்ல? கல்வி உரிமையை எடுத்துக்கொண்டு, மருத்துவ உரிமையை எடுத்துக்கொண்டு, மின் உற்பத்தி உரிமையை எடுத்துக்கொண்டு மொத்த வரியை சுட்டி கொண்டு போகுதுல, அதுக்காக இந்தியா காப்பாற்றப்படாதுல. உன்னையே நீ காப்பாற்றிக்கொள். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்கிறான் சார்லஸ் டார்வின். நீ தகுதி உள்ளவனாக மாறிக்கொள். தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லை, தற்கொலை பண்ணி சாக வேண்டியதான். நீ உன்னை தற்காத்துக்கொள். உன்னை நீ தகுதி உள்ளவனாக மாற்று. அப்ப என்ன பண்ணும்? உனக்கென்ற ஒரு அரசியல் அதிகார வழியை உருவாக்கு. நீ கேட்கும் போது பதில், எனக்கு ஏன் பயப்படுறான்? என்னை சுற்றி பெரும்பாலை இருக்கு, தமிழ்நாட்டில் உலகம் பூரா இருக்கு. இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆண்டிருக்கலாம், காங்கிரஸ் ஆண்டிருக்கலாம். இந்த கட்சிகள் இல்லாத நாடு இருக்கு,
ஆனால் நாம் தமிழர் கட்சி இல்லாத நாடு உலகத்தில் ஒரு ஓரத்தில் எல்லா நாட்டிலையும் கட்சி இருக்கு, எல்லா நாட்டிலையும் கொடி பறக்குது. ஏன்? என் தலைவன் சொன்னது, உலகெங்கிலும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்கணும், அது புலிக்கொடியாக இருக்கணும். ஏன்? இது என் பரம்பரை கொடி. என் பாட்டன் கரிகாலன், என் பாட்டன் அருண்மொழி, என் பாட்டன் அரசேந்திரன் ஏந்தி பிடித்த கொடி, என் இனமான கொடி, தன்மானத்திற்கான கொடி. புலிக்கொடி பறக்க பறக்க தமிழ் கொடி சிறக்கும் சிறக்கும் என்பதாலேயே இந்த கொடியை தூக்கி பிடிக்கிறோம். நாடு உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம். எங்கிருந்து வந்த? தாயின் வயிற்று வழியில் பிறந்தவன் நினைக்கிறியா நீ? என் இனத்தின் 50-60 ஆண்டுகள் 5000 ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்த வழியில் பிறந்த மகன் நான். என் இனத்தின் பிணக்குவியலுக்கிடையில பிரசவிக்கப்பட்டேன். நான் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட மகன். தாலாட்டில் வளர்ந்தவன் அல்ல. என் இன சொந்தங்கள் கத்திய கதறியிலும் ஒப்பாரியிலும் வளர்ந்த மகன். எல்லாத்தையும் மறந்து கிடந்து போயிருவேன் நினைக்கிறது. நான் வெல்வேன். சாதாரணமானவன் சாகலாம், தோற்கலாம். சத்தியம் தோற்றதாக வரலாற்றில் செய்தி கிடையாது. நான் சத்திய மகன், சத்தியத்தின் மகன். என் தங்கை கனிமொழி வெல்லுவார். இந்த நாமக்கல்லில் நாடாளுமன்றத்திற்குள்ளே செல்வார். என்ன நம்பிக்கை சொல்கிறார்? என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் என்னை கைவிட மாட்டார்கள், என்னை ஏமாற்றிவிட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை. இவர்களில் எவர் புதியவர்? யார் புதிதாக பதவிக்கு வரப்போகிறவர்? பல ஆண்டுகளாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? 39 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு போய் இந்த திமுக இந்திய நாடாளுமன்றத்திற்குள் எண்ணின மக்களின் உரிமைக்கு பேசியது என்ன? ஒரு பிரச்சனை தீர்த்தது உண்டா? நீட்டுத் தேர்வு வந்தால் நீக்கிறோம். கொண்டு வந்தது யார் என்ற பதில் இருக்கா? கொண்டு வந்தது காங்கிரஸ், நீங்களும் தான். ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது நீங்கள் தான். என்ஐஏ என்கிற கொடிய ஆழ்தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தது நீங்கள் தான். எப்படி திரும்ப திரும்ப இவர்களுக்கு அதிகாரமா? ஒரு பேயின் செயல், ஒரு கெட்டவனின் செயல், ஒரு சாத்தானின் செயல் இதெல்லாம் இருக்கும் என்று நீங்கள் பட்டியலிடுங்கள். பட்டியலிடுங்கள். ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, வளச்சுரண்டல், மது விற்பது, அநீதி, இந்த மாதிரி அப்படி பட்டியலிட்டே வாங்களேன். இது எல்லாம் இந்த கட்சி ஆட்சிகள் செய்து. இது அநீதியா இல்லையா? இது சாத்தானின் ஆட்சியா இல்லையா? அதுக்கு அதுக்கு துணை நின்னீங்கன்னா, அது அநீதிக்கு துணை நின்னா எப்படி? அநீதியை கண்டு அச்சம் இல்லாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் செருப்பு துண்டை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டுதான். எவ்வளவு அடக்குமுறை, எவ்வளவு அச்சுறுத்தல், எவ்வளவு மிரட்டல். என் சின்னத்தை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு என்னை சட்டம் பண்றான். சீமானுக்கு ஓட்டா, அந்த சின்னத்துக்கு ஓட்டான்னு இப்ப இந்த ஜூன் 4 தெரிஞ்சிருக்கும்ல. தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? அதுக்கு நபிகளார் சொன்ன பதில், நன்மையை வைத்துத்தான், நேர்மையை வைத்துத்தான் அந்த தீமையை ஒழிப்பேன் என்று. இந்த தீமைகளை உண்மையும் நேர்மையாக நிற்கிற உங்கள் பிள்ளைகளை வைத்து ஒழியுங்கள். அதுக்கு ஒரே ஒரு வழி, மைக்கு சின்னத்தில் வாக்கை அழியுங்கள். இதை தவிர ஒரு வழி இல்லை. என் ஆயுள் தங்கை, நன்கு மகள், இந்த மண்ணின் மகள் பொறியாளர் கனிமொழி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். பொறியாளருக்கு சீட்டு, மருத்துவருக்கு சீட்டு, ஆசிரியர் பெருமக்களுக்கு சீட்டு. அறிவார்ந்த சமூகம் படைக்கணும், நோயற்ற சமூகத்தை உருவாக்கணும். பொறியாளர் இதற்கு வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்கணும். அதற்குத்தான் என் பிள்ளைகள் புரட்சிகர சிந்தனை கொண்ட பிள்ளைகள். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல நாங்கள். அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புத்தம்புதிதாக கட்டடம் கட்ட வந்த புரட்சிவாதிகள். எங்களை உற்று பாருங்கள், இந்த முகங்களை பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள். எங்களை கைவிட்டால் இன்னொரு தலைமுறை எப்படி எழும்? இந்த துயரம் எப்படி வீழும்? எப்படி பாதுகாப்பாக வாழும் என்று சிந்தியுங்கள். பேச்சை கேட்டுவிட்டு கலைந்து செல்கிற என் அன்பு மக்களே, உறவுகளுக்கு அழைத்து பேசுங்கள். உடன் பிறந்தவர்களுக்கு பேசுங்கள். உடன் படித்தவர்கள், உடன் பணி செய்கிறவர்களுக்கு பேசுங்கள். பேசி இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்கள். பெரும்பாலும் பணம் இல்லை அவர்களிடம், பணம் இல்லை. ஆனால் இனமுள்ள மானமுள்ள இனம் அவர்கள் கூட நிற்க வேண்டும். அவர்கள்ட்ட கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது. அவர்களுடைய காசு கிடையாது, கட்டுக்கட்டாக ஆகச் சிறந்த கருத்துக்கள் இருக்கிறது. அவர்கள் மாற்றம் என்பதை ஒரு சொல்லாக பார்க்கவில்லை, செயலாக பார்க்கிறார்கள். அதை செயல்படுத்த துடிக்கிறார்கள். அவர்களுக்கு மதிப்புமிக்க நம் வாக்கை கொடுத்து வலிமைப்படுத்துவோம் என்று இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக நீங்கள் பணியாற்றுங்களை அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன்பிறந்தார்கள். உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விடாதீர்கள். நம்பி வந்தவரையெல்லாம் வாழ வைத்த என் தமிழ் சமூகம் சொந்த பிள்ளைகளை கைவிட்டு விட்டது என்ற வரலாற்று பதிவை வரவிடாதீர்கள். என் ஆரோக்கிய தங்கை கனிமொழி பொறியாளர் அவர்களை மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி
வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி உழைக்கும் மக்களை உங்களின் பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனைகளை கேட்க வந்தவர்கள், தீர்க்க வந்தவர்கள். உங்களின் உரிமைக்கு, ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உரிமைக்கான குரலாக ஓங்கி என் தங்கை கனிமொழி இந்திய நாடாளுமன்றத்திற்குள் ஒழிப்பார். கருணாநிதி மகள் கனிமொழியா, சீமானின் தங்கை கனிமொழியா, எவள் சிறந்தவள் என்பதை நீங்கள் வாய்ப்பு கொடுத்து எவ்வளவுதான் திறமையும் தகுதியும் இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயனற்று போகும். இந்த பிள்ளைகளின் திறமையும் தகுதியும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து சோதித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். என் அன்பு மற்றவர்களே, கடைசி தீக்குச்சியை பொருத்தும் போது தீப்பெட்டியில் ஒரு தீக்குச்சி தான் இருக்குது, அதுதான் கடைசி. அதை பொருத்தும் போது எவ்வளவு கவனமாக நீங்கள் பொருத்துவீர்களோ அப்படி இந்த தடவை ஏப்ரல் 19 அவ்வளவு கவனமாக வாக்கை செலுத்துங்கள். துன்ப துயரங்களையும் துரத்தி வீழ்த்த ஒரே அழுத்து மைக்கிலே எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். என் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்ன பிள்ளை ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, ஏவசன வாழ்க்கையில மாற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்ன பிள்ளை ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். என்னரும் சொந்தங்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். நாம் தமிழர்.